அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்ற வீடியோவில் தொகைநிலை தொடர்கள் இதை பற்றி நம்ம பார்த்தோம். இது 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்கள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்துங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகாநிலை தொடர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்கள். ஒரு மாணவரும் ஆசிரியரும் பேசுகிறாங்க. நேற்றைய பாடப்பகுதியில் படித்தீர்களா? அவற்றில் ஏதேனும் ஐயம் உண்டா? அப்புறம் படித்தும் ஐயா, ஐயம் ஏதும் இல்லை. ஆசிரியர் மகிழ்ச்சி. தொகைநிலை தொடர்களை தெளிவாக கற்றிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு பேச்சிலிருந்து தெரிகிறது. இன்று தொகாநிலை தொடர்களை குறித்து பார்ப்போம். தொகாநிலை தொடர் என்றால் என்ன? இளமுருகன் படிக்கிறான். இத்தொடரை படித்து பாருங்கள். இளமுருகன் என்னும் எழுவாயும் படிக்கிறான் என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று பொருள் தருகின்றன. இவ்வாறு ஒரு பொருளின் இரு சொற்கள் அமைந்து இரண்டிற்கும் இடையில் சொல்லோ உருவோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். அப்போ இரண்டு பொருளுக்கு நடுமத்தில் ஒரு சொல்லோ உருவோ மறையாது வந்தால் அது என்னது? தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறைஞ்சு வந்தால் தொகைநிலை தொடர், மறையாமல் வந்தால் தொகாநிலை தொடர். எவையெல்லாம் தொகைநிலை தொடர்கள் ஐயா? கபிலன் வந்தான். இச்சொற்றொடரில் கபிலன் என்னும் எழுவாயை தொடர்ந்து வந்தான் என்னும் பயனிலை வந்துள்ளதால் இது எழுவாய் தொடர். அப்போ ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் வந்தால் அது எழுவாய் தொடர் அப்படின்றாங்க. அடுத்தது கதிரவன் வா, இது ஒரு விழித்தொடர். அடுத்தது கண்டேன் சீதையை. கண்டேன் ஃபஸ்ட்டு வந்திருக்குங்களா? இது வினைமுற்று தொடர். வினைமுற்று முதல்ல வந்திருக்கு. வினைமுற்று முதலில் வந்து பெயரை தொடர்கிறது, அதனால் இது வினைமுற்று தொடர். விழுந்த மரம், விழுந்த என்னும் எச்சவினை மரம் என்னும் பெயர்ச்சொல்லோடு முடிவதனால் இது பெயரெச்ச தொடர். அடுத்தது வந்து போனான், வந்து என்னும் எச்சவினை போனான் என்னும் வினைமுற்று கொண்டு முடிந்ததனால் இது வினைச்ச தொடர். வந்துங்கிறதுன்னு இது ஒரு வினைச்சம், அதனால் இது வினைச்ச தொடர். வீட்டை கட்டினான். இதில் வீட்டை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இதில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளதனால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர். மற்றொன்று, மற்று ப்ளஸ் ஒன்று. இதில் மற்றுங்கிறது ஒரு இடைச்சொல்லை அடுத்து ஒன்றினும் சொல்லி வந்துள்ளதால் இது இடைச்சொற்றொடர். மாமுனிவர். இச்சொல்லில் மா என்பது என்னது? உரிச்சொல். மாங்கிறது உரிச்சொல். இதனைத் தொடர்ந்து முனிவர் என்னும் சொல் வந்துள்ளதால் இது உரிச்சொற்றொடர். வாழ்க 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 ஒரே சொல் இங்கு பலமுறை அடுக்கு வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர். இப்போ இந்த தொடரை பற்றி நம்ம தெரிஞ்சாச்சு இல்லைங்களா? தொடர்கள் எத்தனை? 9 வகை. தொகாநிலை தொடர்கள் 9 வகை. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். பாருங்கள். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொற்றுடர், உரி சொற்றுடர், அடுக்கு தொடர். இதுதான் நன்னூல் என்ன சொல்கிறாங்கன்னா, முற்று எச்சம் எழுவாய் விழிபொருள் ஆறிருபு இடையூறி அடுக்கியவை தொகாநிலை அப்படின்றாங்க நன்னூலில். இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்களா. என்ன ஒற்றுமை? ஃபஸ்ட்டு கபிலன் முதல் எழுத்து பார்க்கணும், எழுவாய் இல்லைங்களா? அடுத்தது கதிரவா, கதிரவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லையா, அது விழித்தொடர். அடுத்து கண்டேன், கண்டேங்கிறது என்னது? ஒரு வினைமுற்று. அப்போ நம்ம எதை பார்க்கணும்? இதில் விழுந்த, விழுந்த அப்படிங்கிறது என்னது? ஒரு எச்ச வினை, பெயரெச்சம். விழுந்துங்கிறது என்னது? ஒரு பெயரெச்சம். அடுத்தது வந்து போனான். இதில் ஃபஸ்ட் எனக்கு வந்து, வந்துங்கிறது ஒரு வினைச்சம். வீட்டை கட்டினான், வீட்டை முதல்ல பார்த்தீங்களா, அதில் ஒரு வேற்றுமை உறுப்பு இந்த கை, அதனால் இது என்னது? வேற்றுமை தொகாநிலை. மற்றொன்று ஃபஸ்ட்டில் என்ன இருந்துருக்கு? மற்றுங்கிறது ஒரு இடைச்சொல், அதனால் இது இடைச்சொற்றுடர். மாமுனிவர் 8வதுல மாங்கிறது என்னது? ஒரு உரிச்சொற்றுடர், அதனால் உரிச்சொற்றுடர்ன்றாங்க. வாழ்க 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 என்பது அடுக்கு தொடர். அப்போ
தொகாநிலை தொடரில் முதல்ல வார்த்தையை மட்டும் பார்த்தா போதும். அந்த சொற்றொடரில் முதல்ல என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அது தொகாநிலை தொடர் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இதை நம்ம நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். இருந்தாலும் நான் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஆண்டாளும் மங்கையும் பாதியில் நடந்து செல்கிறார்கள். திடீரென பாம்பை பார்த்து விடுவார்கள். அவர்கள் எவ்வாறு அலறுவார்கள்? பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு அலறுவார்கள் அப்படின்றாங்க ஆசிரியர். அங்கே சென்று பார்க்கிறார்கள். அங்கே இருந்தது பாம்பு இல்லை, வெறும் கயிறு தான். அங்கே மறைந்திருந்த மற்ற மாணவிகள் கலகலவென சிரிக்கிறார்கள். இப்போ ஆண்டாளும் மங்கையும் கயிற்றை பார்த்து பயந்து எங்களுக்கு சிரிப்பு வரவழைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறான். சரி, ஆண்டாளும் மங்கையும் எவ்வாறு அழினார்கள்? தோழிகள் எவ்வாறு சிரித்தார்கள்? இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்தோடு நமக்கு சொல்கிறாங்க. பாம்பு பாம்பு என்று அலறினர், கலகலவென சிரித்தனர். முதல் தொடர் பாம்பு பாம்பு என்பது அடுக்கு தொடர். இரண்டாம் தொடர் கலகலவ என்பது இரட்டை கிளவி. இரண்டும் இருமுறை தானே வருகிறது. இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? நன்றாக கேட்கிறீர்கள். பாம்பு பாம்பு என்பது அடுக்கு தொடர். இதனை பிரித்தால் பொருள் தரும். பாம்பு பாம்பு பிரிச்சானது பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு வரும். 2, 3, 4 முறையும் அடுக்கி வரும்ன்றாங்க. கலகலை என்பது இரட்டை கிளவி. இது இடைச்சொல்லாகவே வரும், இரட்டை சொல்லாகவே வரும். கலகலை என்பது இரட்டை கிளவி, இது இரட்டை சொல்லாகவே வரும் சொல்கிறாங்க. 2க்கு மேலே வராது, பிரித்தாலும் பொருள் தராது. அடுக்கு தொடர் விரைவி, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள் காரணமாகவே வரும். இரட்டை கிளவி அடைமொழியாய் குறிப்பு பொருள் வரும் அப்படின்றாங்க. அடுத்து பயிற்சி கொடுத்துருக்காங்க, விழித்தொடர். இதுமாரி நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கோடிட்ட இடங்கள் நிரப்பணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பொறுத்துக. வினைத்தொடர், விழித்தொடர், பெயரெச்சத்தொடர், வினைச்சத்தொடர் இதனுடைய விடைகளை நீங்கள் பொருத்தி பாருங்கள். கோடிட்ட இடங்கள். மரக்கிளை டேஷ் என முறிந்தது. தங்கம் டேஷ் என மின்னுகிறது. வா 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 என்பது டேஷ் ஆகும். இதற்கான விடைகள் உங்களுக்கு தெரிந்தால் என்ன செய்யணும், நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்று பெற எனும் தொடரில் மற்று என்பது இப்போ தான் பார்த்தோம். மற்ற என்பது என்னது சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். சால பசித்தது டேஷ் தொடர். இது என்ன தொடர்? வேணால் இதுக்கு முன்னே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். மற்ற பெற அப்படின்னு இடைச்சொல். சால பசித்தது ஒரு சொல். கூடி பேசினர் என்னும் தொடர் என்னது? கூடி பேசினர். கூடிங்கிறது என்னது? வினையெச்சத் தொடர். இதோட நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்தோன்னா தொகாநிலை பார்த்துருக்கோம். தொகைநிலையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இது அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.